சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக பொன்முடிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது பொன்முடிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. மேலும் வழக்கில் 6 மாதங்கள் முடிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு நேரில் ஆஜராகி இருந்தார். புகார்தாரரிடம் விசாரணையை நடத்தி வாக்குமூலம் பெற வேண்டும் என பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த மனுவிற்கு பதிலளிக்க உமா ஆனந்த் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.